ரொம்ப ஈஸியாக ஒரு சட்னி ரெடி பண்ணுவோமா? அது நீங்கள் வெங்காயம் அதிகமாக போட்டால் அது வெங்காய சட்னி, தக்காளி அதிகமாக போட்டால் தக்காளி சட்னி. நான் ஒரு ஆளுக்காண்டி எடுத்திருக்கேன். எனக்கு சட்னி மேக்ஸிமம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அது நான் போடுற ஸ்பைசஸோடு சேரும்போது நல்லாயிருக்கும். பேச்சுலராக இருக்க நீங்கள் இதை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர் மட்டும் இல்லை, சமைக்க தெரியாத பெண்களும் ஈஸியாக சமைக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சட்னி சாம்பார் வைக்க, சட்னி வைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ஒன்றுமே இல்லைங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு தக்காளி, ஒரே ஒரு பல்லு போதும், கொஞ்சோண்டு இஞ்சி, உங்களுக்கு தேவைன்னா இஞ்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ரொம்ப ஃபேவரட்டான கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி. இந்த 4 நல்ல ஐட்டம் தான். கட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய், தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் முடிஞ்சதுக்கப்புறம் எப்பவுமே கடுகு ரொம்ப முக்கியம். ஏன்னா கடுகு உளுந்து பருப்பு ரொம்ப முக்கியம். அதோடு நீங்கள் இந்த டிஷ்ஷுக்கு ஒரு 2 கடலைப்பருப்பு சேர்த்து அப்படியே போட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டாமல் இப்போ நம்ம முழு வெங்காயம் எடுத்தோம்னா அதை போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பூண்டு நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் சரி, இஞ்சி, கருவேப்பிலை, தக்காளி போட்டுக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமே உப்பு சேருங்க. கொத்தமல்லிலாம் கையிலே பிச்சு போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். அப்படி இருக்குங்க. பார்த்தாவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதில் எனக்கு ஸ்பைசஸ் வேணும், அதாவது எனக்கு கொஞ்சம் காரமாக வேணுன்றவங்க நீங்கள் மிளகு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் மேக்ஸிமம் நாங்கள் மிளகு ரொம்ப சேர்க்கறது இல்லை. நாங்கள் எப்பவுமே மிளகாய் பொடி எல்லாத்தையும் மிளகாய் தான் சேர்க்குறோம். வர மிளகா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லாதவங்க ஒரு ஸ்பூன், ஏன்னா ஒரு காரத்துக்கு நான் இந்த மெய்யல் மசாலா யூஸ் பண்ணுறேன். இது நம்ம வத்தல உண்டு ரிலையன்ஸ் ஸ்டோரில் தாராளமாக கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா ரிலையன்ஸோட 0.0 மார்ட்டில் இருக்கும், அதில் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். நீங்கள் கம்மியான ப்ரைஸில் இருக்கும். கூப்பன் கோடு குக் 10 சொல்லி போட்டிங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் வரும். எக்ஸாம்பிள் இப்போது 25 ரூபான்னா உங்களுக்கு 2 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. சட்னியோட டேஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்றப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப நேரம், அதாவது நீங்கள் எவ்வளோ நேரம் அதை ஆற விடுறீங்கன்னு பொறுத்து இருக்குது. எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்க, எவ்வளோ நேரம் ஆற விடுறீங்க, அந்த சூடு குறையணும், அதுக்கேற்ற மாதிரி தான் டேஸ்ட்டே இருக்கும். மற்றபடி எல்லாம் ஒரே மசாலா தான், ஒரே தக்காளி வெங்காயம் தான். நீங்கள் அதில் செய்கிற பக்குவங்கள் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆற வச்சதுக்கப்புறம் ஆட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் வீடியோ காட்டுறேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன மாட்டல அப்படின்னா, அந்த நம்ம மல்லி போட்டுக்கோம் பார்த்தீங்களா, மல்லியும் கடுகும், அதோட ஸ்மெல் தான் பயங்கரமாக இருக்கும். இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏன் அந்த மீண்டும் அதை செட்டில் போடலாம் அப்படின்னா, அதில் சில ஸ்பைசஸ் மிளகா பொருளாக சேர்க்க மாட்டேன்னா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பேரும் விரும்பி சாப்பிடுவாங்க.